Evening to one and all. I'm Ramesh from Royal Sports Academy. Again, a lot of parents ask for what is the medical fitness, physical fitness நம்ம பசங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிற query நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலாம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பிஃபோர் கோயிங் into that, our courses on Sainik 6 will begin from May 1st, that is tomorrow. So those parents who are interested, please ping us and book your admissions. Let us go for that physical fitness video. Yeah. The basic thing is for the height and weight. ஒருத்தர் என்ன ஹைட்ல இருக்கணும், அது மினிமம் அவங்க வந்து 120 சென்டிமீட்டர்ஸாவது அவங்க அச்சீவ் ஆயிருக்கணும். அதாவது kid who is going for 6th standard or 9th standard, he has to achieve 128 centimeters and weight should be 23 kgs. ஸோ இது பேசிக்கலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் இருக்கும். இது பெரிய ஒபிசிட்டி வராது மட்டும் பார்த்துக்கணும். அது ஒபிசிட்டி வில் பி கிராசிங் 35 அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தே ஐ திங்க். So 23, any student is above 23 is fine. Like dental is a very big concern for our students. Why? Because நிறைய பேருக்கு இன்னும் பர்மனன்ட் பல்லே இன்னும் வந்திருக்காது நான் நினைக்கிறேன். 6th standard படிக்கிற பசங்களுக்கு மேக்ஸிமம் அது அந்த பால் பல் விழுந்து பர்மனன்ட் பல் ஆகிறதுக்கான தினோட தான் இருப்பாங்க இப்போ. ஸோ திங் இஸ் த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பல், அதாவது நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சிசர்ஸ் கேனைன்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பல்ல இருக்கக்கூடிய 6 பல்லுல மேல கீழே ரெண்டையும் சேர்த்து 6 பல்லுல ஒரு 4வது நல்லா இருக்கணும், டேமேஜ் ஆகாம இல்ல ஆகாம ஒரு 4 out of 6 should be fine. அதே மாதிரி உள்ள இன்டீரியர் பல், அந்த கடவா பல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடவா பல்லுல பாத்தீங்கன்னா out of 10 in one side ஒரு 6வது நல்லா இருக்கணும். ஸோ அது இன்னும் பர்மனன்ட் பல்ல இன்னும் வரல அப்படிங்கிறதுல டென்டல் டென்டிஷன் வில் டேக் கேர். ஸோ 4 and 6 இஸ் த அவங்களோட மினிமம் நார்ம்ஸ் அதுக்கு. ஸோ அதுல மேக்ஸிமம் பசங்க குவாலிஃபை ஆகிறவங்க நான் நினைக்கிறோம். டென்டல் இஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ ஃபார் தம். தென் ஐ இஸ் ஆல்சோ அன் வெரி கன்சர்ன்ட். ஏன்னா இந்த காலத்துல பசங்க ஃபுல்லா மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துக்கிட்டு ஐ இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். டிவி ரொம்ப கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இஸ் ப்ராப்ளமா தான் இருக்குது. ஜென்ரலா அவங்க எப்படி அந்த டெஸ்ட் கொண்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேர் ஐல அந்த ஆல்பபெட்ஸ் விஷன் பண்ணும்போது 6 out of 6 they should ஸ்கோர் பண்ணணும். ஸோ இல்லை மேக்ஸிமம் அவர் ஸ்பெக்ஸ் வேர் பண்ணக்கூடிய ஆள் இல்லை லென்ஸ் வேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி பேர்ல வந்து 9 out of 6 அந்த ஸ்கோர் அட்லீஸ்ட் அவங்க இருக்கணும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்டட் டைரக்ட்லி வித் ஸ்பெக்ஸ், அதாவது கரெக்டட் விஷன் வித் ஸ்பெக்ஸ் போட்டு 6 out of 6 வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் they are expecting. So I is also not a very big criteria. அதுவும் second round third roundல போகும் பொழுது அவங்க அட்லீஸ்ட் those who are getting rejected in the Sainik school, they may get a chance of going into the NSS சொல்லுவாங்க, நியூ சைனிக் ஸ்கூல். ஒரு 100 சைனிக் ஸ்கூல் புதுசா வந்திருக்கு. அட்லீஸ்ட் they can get admissions in those. இந்த மாதிரி இந்த மெடிக்கல்ல ரிஜெக்ட் ஆகிறவங்க சில பேர் அங்க போறதுக்கான சான்ஸும் இருக்கு. The next thing is knock knee is a very big concern for those who are going to defense into Havaldar. அந்த மாதிரி இப்போ NDA குள்ள போறவங்க இது வெரி பிக் கன்சர்ன். they will reject, இனிஷியலாவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் சாய்னிக்கு இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிறது இல்லை. பட் ஸ்டில் அந்த அந்த ஓவர் பெரிய பவ் இருக்கிறது, நல்லா உங்களுக்கு நாக் நீ ஆயிடுறது அப்படிங்கறது வந்து they are சின்சியர்லி ரொம்ப மேஜரா ஆங்கிள் இருந்தால் மட்டுமே they are getting rejected. மற்றபடி இந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் லெபரலா தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see. நாக் நீ இஸ் ஆல்சோ ஒரு கிரைட்டீரியா ஃபார் தெம். ஃபிளாட் ஃபுட் அகைன் இஸ் நாட் அ மேஜர் சங்க், பட் ஆனா இது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இப்போ என்டிஏக்குள்ளலாம் போகணும்னா இது வெரி பிக் கிரைட்டீரியா அது அவங்களுக்கு. இதெல்லாம் டைரக்டா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் சைனிக்ல வந்து they may be liberal. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் ஃபுட் இஸ் நார்மல் ஹை ஆர்க் இருக்கக்கூடிய ஃபுட்.
இது நார்மல் ஃபுட். உங்களுக்கு ஜென்ரலா இந்த ஃபிளாட் ஃபுட் இஸ் திஸ். ஓரளவு கொஞ்சமாவது ஆர்க் இருக்கிற மாதிரி இருந்தா கூட they will get it away. ஸோ இவங்க தான் மேக்ஸிமம் அந்த நாக்னியாவும் வருவாங்க. இந்த ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் நாக்னி இருக்கு. ஏன்னா they will walk like that. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரு பிக் கிரைட்டீரியா தான் உங்களுக்கு நாக்னி அண்ட் ஃபிளாட் ஃபுட். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அது ஃபிசிஷியன் இல்லை உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் ரெமெடிஸ்லாம் இருக்கு. அது நம்ம அப்படி ஏதாவது கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. வில் டெஃபினெட்லி டேக் இட் அப் ஃபர்தர். அதுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம், அது கொஞ்சம் அப்பயும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆக முடியும். கம்ப்ளீட் ரெக்கவர் ஆக முடியும் தெரியாது. ஒரு பீரியட்ஸ் தான் நீங்க பார்க்கணும் ஆக்சுவலி. ஃபைனலி வேற ஏதாவது பெரிய மேஜர் சங்க் ஏதாவது இருக்குதா, அவங்க கூட ஒரு சிவியர் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத யூ ஹேவ் டு மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஒரு லேசர் ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுடைய சனுக்கோ டாக்டருக்கோ அப்படின்னா அது யூ ஹேவ் டு மென்ஷன். இட் இஸ் த physician is scanning your kid will give a certificate whether he is okay for that surgery or என்னன்றதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடாது, லிவர் டிசீஸ் இருக்கக்கூடாது, கிட்னி இதெல்லாம் மேஜர் சங்க்ஸ் அதெல்லாம் ஏதாவது இருக்கக்கூடாதுன்ற விஷயம். பட் வேக்சினேஷன் ஷாட் ஐ திங்க் வி நீட் டு கேரி. நார்மலாக ஒரு 10 years பாய் ஆர் கேர்ளுக்கான பீரியாடிக் வேக்சினேஷன் தே ஹாவ் டு கேரி. மற்றபடி ஹேரிங் எய்ட்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பீக்கிங் ஸ்ட்ரென்த்து அந்த சென்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்றது மட்டும்தான் தே வில் பி சி. வேற ஏதாவது அலர்ஜிக் டு ஆர் சென்சிட்டிவ் டு கோல்டு, சில பேருக்கு சில ஃபுட்ஸ் கூடிய சேராது, சில கோல்டா இருந்தால் ரொம்ப உங்களுக்கு ஒத்துக்காது, ரொம்ப வெயில் இருந்தால் ஒத்துக்காது, இந்த இடம் அலர்ஜிக்காக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் யூ ஹேவ் டு மென்ஷன் இன் த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் தட் யூ ஆர் கிவிங். அதை ஹீ வில் ராட்டிஃபை வெதர் இட் இஸ் வெரி ரொம்ப சென்சிட்டிவாக நோட் பண்ண வேணுன்றது உங்களுடைய ஃபிசிஷியன் ஹீ வில் ஃபைனலைஸ் அண்ட் கிவ் அ ப்ராப்பர் சர்டிஃபிகேட் டு த சைனிக்ஸ். திஸ் சச் இவ்வளோதான் மெடிக்கல்ஸுங்கிறது இவ்வளோதான் மேக்ஸிமம் இருக்க போது, இதுதான் இல்லை. It is very confidential also. Medical வந்து it may differ time to time or year to year they can differ. லிபரலா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் இன் அ வெரி பிக் திங். பட் லெட் அஸ் ஸ்டில் பட் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ரிட்டன் எக்ஸாம்ஸ் பக்காவா கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட மெடிக்கல்ஸ்க்காக நிற்கும் போது நம்ம மேல கொஞ்சம் நல்ல கருணை காட்டலாம். நல்ல ஒரு ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா they can show some criteria. In which ways, our students with the Royal Sports Academy should get selected for that next year signing 2024-25 batch. All the best to our students, and parents who are interested, please ping us and get your applications done here. Thanks.